செஞ்சடையப்பர் திருக்கோவில் திருப்பனந்தாள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் என்னுமிடத்தில் அருள்மிகு அருணஜடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் காவிரி வடகரை தலத்தில் இது 39வது தலமாகும். தாடகை மகப்பேறு விரும்பி தவம் இயற்றுங்கால் பிரம்மதேவன் தோன்றி, நீ தாளவனம் சென்று பூஜித்து வழிபட்டால் விரும்பிய பேற்றை பெறுவாய் என பணித்தான். தாடகையும் அவ்வாறே இத்தலத்திற்கு வந்து நியமம் தவறாது விதிப்படி இறைவனை பூஜித்து வந்தாள். ஒரு நாள் பூஜை முடிவில் மாலையை சாத்த எழுந்த காலத்து அவள் அன்பை வெளிப்படுத்த இறைவன் அவளுடைய ஆடையை நெகிழச் செய்தான். தாடகையும் ஆடையை 2 முழங்கைகளாலும் இடுக்கிக் கொண்டு, அண்ணலே, யாது செய்வேன், எவ்வாறாயினும் இம்மாலையை ஏற்று அடியேனை ஆதரித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இறைவனும் தனது திருமுடி சாய்த்து மாலையினை ஏற்றுக்கொண்டார். உடனே அவளுக்கு 16 கரங்கள் தோன்றின. அவளும் பெருமானது கருணையை வியந்து, தோத்திரிக பெருமானும் இடபாரூடராய் காட்சி தந்தான். அப்போது அவள் பணிந்து வணங்கி, அடியேனுக்கு மகப்பேறு அளிப்பதோடு அடியேனுக்கு தேவரீர் அருள் பாலித்ததை யாவரும் நினைவு கூர்ந்ததற்காக இத்தலத்துக்கு அடியேன் பெயர் வழங்கி வர வேண்டும் என விண்ணப்பித்தனன். பரமனும் அவ்வாறே ஆகுக என பணித்து மறைந்தனன். தாடகையும் ஆலயத்திற்கு வடப்பால் ஓர் தீர்த்தமைத்து தென்கரையிலே வீரியமனையும் கீழ்கரையில் வைரவரையும் காவலாக பிரதிஷ்டித்து வணங்கி மகப்பேற்றையும் அடைந்தாள். இத்தலத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட சோழ அரசனாகிய வீரசேனனென்பவன் இத்தலத்திறைவன் தாடகையின் அன்புக்காக திருமுடி சாய்த்திருப்பதை கேள்வியுற்று இறைவன் திருமுடியை நிமிர்த்தி வழிபட எண்ணினான். யானை, குதிரை முதலியவைகளை கட்டி இழுப்பித்தான். முயற்சி பலனளிக்கவில்லை. கவலை கடலில் ஆழ்ந்தான். இச்செய்தி திருக்கடவூர் குங்குளிய களைய நாயனாருக்கு எட்டியது. அவரும் இத்தலத்திற்கு வந்தார். தாமும் அத்திருப்பணியில் ஈடுபட விரும்பினார். யானைகளை அவிழ்க்கச் செய்து தம் கழுத்தில் அரிகண்டமும் இறைவர் கழுத்தில் மெல்லிய கயிறும் பூட்டி இழுத்தார். அரிகண்டம் கழுத்தை அறுக்க தொடங்கியது. உடனே பெருமான் நமது திருக்கரத்தை தோற்றி சிரசின் மீது வைத்தருள அறுபட்ட சிரசும் பொருந்தியது. இறைவன் திருமுடியும் நிமிர்ந்தது. அது கண்ட அரசன் அன்பு கயிற்றால் நாயனார் இழுத்து நிமிர்த்ததை கண்டான், வணங்கினான். தன்னுடைய முயற்சிக்கு தலை நிமிராது குங்குளிய களையனார் அன்புக்கு தலை நிமிர்ந்த இறைவனின் செயல் கண்ட சோழ மன்னன் மனம் வருத்தமடைந்ததாகவும், அதனால் செஞ்சடையப்பரை வழிபடுதலை தவிர்த்து திருப்பனந்தாளின் மேற்கே ஒரு இடத்தில் இதே போன்ற ஒரு பெருஞ்சிவாலயத்தை எழுப்பி வழிபட்டதாகவும் ஒரு செவிவழி கதை வழங்கி வருகிறது. பிற்காலத்தில் ஏற்பட்ட மண்மாரியால் அச்சிவாலயம் அழிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஊரின் நடுவில் அமைந்துள்ள இக்கோவிலின் பரப்பு 2 மா அரைக்காணி முந்திரிக்கை கீழ் 4 மா நிலம் என கல்வெட்டு கூறுகின்றது. மேற்கு நோக்கிய மிக பொலிவுடனும் சித்திர வேலைப்பாட்டுடனும் 7 அடுக்குகளுடனும் வானுர ஓங்கி நிற்கிறது. ராசகோபுரத்தை அடுத்துள்ள 16 கால் மண்டபமும் வடப்பால் உள்ள வாகன மண்டபமும் 2வது கோபுரத்தை அடுத்துள்ள வவ்வால் நெற்றி மண்டபமும் சிற்ப ஓவிய மேம்பாடு உடையவனாய் திகழ்கின்றன. கோவிலில் மேற்பால் ஒரு கோபுரமும் உண்டு. சுவாமி சந்நிதியை சுற்றி உள் பிரகாரங்களும் அதனை அடுத்து வெளிப்பிரகாரங்களும் செம்மையுற அமைக்கப்பெற்று பொலிவுடன் விளங்குகின்றன. கீழப்பெரும் பள்ளம், காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலமாகும். திருப்பனந்தாள் பெண்ணாகம் வழிபாடு செய்த தலமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை இங்கு அருள்பாலிக்கின்றாள். இத்தலத்தில் பிரம்ம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம், விட்டுணு தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ஆதிசேட தீர்த்தம், அரித்துவச தீர்த்தம், நாககன்னிகை தீர்த்தம், தர்மசேன தீர்த்தம், சுபதீர்த்தம், மண்ணியாறு முதலாகிய பல தீர்த்தங்கள் ஆலயத்தின் உள்ளும் வெளிப்புறமும் இருக்கின்றன. இத்திருக்கோவிலை கட்டியவன் திருப்பனந்தாள் நக்கன் தரணி என்பவனாவான். அவனே இதனை கருங்கல்லால் அமைத்தவனாவான். இதனை கோவிலின் அடிப்புறச் சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டால் அறியலாம். சோழ மன்னன் 2ஆம் ராசராசன் இத்திருக்கோவிலை எடுப்பித்ததாக தெரிகிறது. கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் திருத்தாடகை ஈச்சரத்து மகாதேவர்,
திருத்தாடகேச்சரத்து பெருமான், திருத்தாடகேச்சுரமுடைய நாயனார் என வழங்கப்படுகிறது. முதல் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டிலிருந்து இறைவியின் பெயர் பெரிய நாச்சியார் என்பது தெரிய வருகிறது. இறைவியின் கோயிலை கட்டியவன் வெண்கூருடையான் அன்புக்கரசு மருதமாணிக்கமான வில்வராசன் என்ற செய்தி இக்கோவில் மகா மண்டபத்து வாசலில் தென்பாலிலுள்ள கல்வெட்டால் புலனாகிறது. பிரம்மன், திருமால், இந்திரன், ஐராவதம், அகத்தியர், சந்திரன், சூரியன், ஆதிசேடன், நாககன்னிகை, தர்மசேனன், யக்ஞகுப்தன், தாடகை, குங்குலிய கலைய நாயனார், சங்குகண்ணன், நாகுணன் முதலியோர் பலரும் வழிபட்டு பேறு பெற்றனர். ஆலயத்திற்கு தென்மேற்கு மூலையில் ஊருடையப்பர் கோவில் இருக்கிறது. மேலும் ஐயனார், மாரியம்மன் முதலிய தெய்வங்களுக்கும் சிறு சிறு கோவில்கள் இருக்கின்றன. ஊருடையப்பர் ஆலயம் பிரம்மதேவன் வழிபட்டது. இது பிரம்மனால் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்களை அகற்றிவிட்டு சாப விமோசனத்தை விரும்பிய ஐராவதம் வழிபட்டு வந்தது. அதனை கண்டு கலக்கமுற்றான் பிரம்மன். திருமாலை குறித்து தவம் இயற்றி அவன் அருளால் சிங்கமுகத்துடன் இம்மாடக கோவிலை அமைத்து வழிபட்டு வேண்டியன் பெற்றான். இந்த ஐதீகத்தில் இதன் மேற்கில் விஷ்ணு ஆலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. சர்ப்பதோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பெண்களுக்கான தோஷ நிவர்த்தி தலம். சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம். சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி, ஆடிப்பூரம், நவராத்திரி முதலிய விழாக்களும் நடத்தப்பெறுகின்றன.